படத்தோட இயக்குனர், மிகச்சிறந்த இயக்குனர் டிஆர் பாலா. எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கினாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கலக்க கலக்க வேண்டும். ஏன்னா இந்த இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னோட கிளாஸ்மேட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 40 வருடத்துக்கு நண்பர். அவர் எனக்கு வந்து என்னோட ஜூனியர். நான் செகண்ட் இயர் வரும்போது ஃபர்ஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படித்ததால் அவர் 2 இயர்ஸு. நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார். 40 வருஷமாகவே திருமலை வேந்தன் தெரியும். அதாவது வந்து சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதில் மிக அழகான நீ சுருக்கமாக எல்லாரையும் பற்றி பேசின ஒரே வாழ்த்துறை என்னோட வாழ்த்துறையாக தான் இருக்கணும். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சீனியராக இருக்கும்போது அவர் பேசுவார். அதே இனிய மாலை பொழுது ஆரம்பிச்சார் போங்க. அவர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு அழகிய கிராமம், அதில் ஒரு அழகிய நதி. நாங்கள் ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொன்னால் இவர் அழகாக ரேக் பண்ணுறதுனா அவர் நினைக்க மாட்டார். அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார். நாங்கள் அவர் எங்களை ரேக் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த கதையை நாங்கள் கேட்டால் வர மாதிரி ஆகிடும். அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாமல் சிறப்பாக அந்த கிடைத்த நேரத்தை மிக சிறப்பாக செலவு பண்ணக்கூடிய வேந்தன். அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகர சொல்லிட்டே இருந்தாங்க. உண்மையான புரட்சிகர போராளி வந்து ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம், மீதி பேருக்கு நட்பு. அது 2 பேருமே அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க, இல்லை எதிரியாக இருப்பாங்க. துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணி அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்ததுக்கு மிக முக்கியமான காரணம். அப்போ இந்த ட்ரைலரையும் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த ஷார்ட்ஸில் இருந்து கலர்ஸில் இருந்து அது போல வந்து முகின்ரா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போறீங்க. இதே போல் வந்து எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும். அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து, ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா 2 விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்று அவங்களோட கண்ணு, இன்னொன்று அவங்களோட ஸ்மைல். அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தணும். அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வளர்ந்த பிறகும் இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது. அப்புறம் நீங்கள் ஒரு 10 பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க, டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க, எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க. அது வரைக்கும் எப்போலாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர்கிட்ட கதையை கேட்டீங்களோ, எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டீங்களோ, அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது. என்னைக்கு மேனேஜரோ இல்லை உங்களோட பிஏக்குள்ளே கதையை கேட்டு அவன்லாம் விளங்காதவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். எங்கள் சினிமா துறையில் தோத்தவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். அவன் எங்களை பார்த்து வந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். நாங்கள் ஜெயிச்சவங்களை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா? அவங்க எங்களை ஃபில்டர் பண்ணுறதுலே இருப்பான். அவனுக்கு யார் சடாம அடிக்கிறோன்னா அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா, படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போ 16 படம் பண்ணேன். 16 படத்தோட இயக்குநர்கள் நாயகர்களோ நாயகியரோ இன்னை வரைக்கும் நட்பாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு படம் முடிஞ்ச உடனே அதனோட இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம் இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பில்லாத இண்டஸ்ட்ரியா, நட்பில்லாத இண்டஸ்ட்ரியா மாறிடுது. அப்போ நட்பில்லாத போது என்னோட படங்கள் தோல்வியாட ஆரம்பிச்சதுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதல் இல்லையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படம் வந்து ஜெயிக்காது. அவங்க மேலே முதல்ல எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தாதான், நட்பு இருந்தாதான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும். அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, நீங்கள் ஒரு நட்போடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்கள், இந்த யூனிட் வரும்போது அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட், ஒரு யூனிட்டியோட இருக்குன்னு. இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லாரும் அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு அவங்க டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ ஒரு கூக்குரல் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி யாராக இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு புது யூனிட், புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது. அந்த வகையில் இந்த ஜின் திரைப்படம் நிச்சயமா வெற்றி அடையுது. அது டிஆர் பாலா வந்து என்னன்னா அப்பா மாதிரி இல்லாமல், அப்பா உதயகுமார் என்ன சொன்னார், அண்ணா நீங்கள் வந்து எஸ்ஏசி மாதிரி இந்த வழி நடத்தணும்னு. வேந்தருக்கு நான் சொல்றது என்னன்னா, நீ வழி நடத்தாம இரு. ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். அந்த ஆட்லாம் பண்ணதால அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோடது வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது, பொதுவான ஒரு ஸ்டைல் இருக்குது. அதனால நீ வந்து அவனை வழி நடத்தாத, பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு போ, வழி தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ. நீ வழி நடத்தாத, தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ. ஏன்னா அவங்க அம்மா வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, என் பையன் எப்படின்னு. சரி, அம்மா சொல்றதே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். உண்மையாவே படம் வரும்போது இது ஏதோ வரும் ராஜேஸ்வரிக்காக தான் நான் வந்து அந்த விழாவுக்கு.
ஆனா இங்க வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து கலந்துகிட்டு இருக்கேன்னு வந்து படம் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சது. ஒரு வெற்றியான படத்துல ஒரு சிறப்பான ஒரு யூனிட்ல நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து மேடையில வரும்னு பார்த்தா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸா உட்காந்துருக்காங்க. கேஆர்ல இருந்து, அரவிந்த்ராஜ்ல இருந்து, உதயகுமார்ல இருந்து, நாள்ல இருந்து எல்லாமே ஃபிலிம் ஸ்டூடெண்டா உட்காந்துருக்கோம். அந்த வகையில் இப்போ வேந்தனும் எங்களோட ஜூனியர் தான். அவர் வர வாய்ப்பு இல்லாமல் போன உங்க மகன். அது மாதிரி திரைப்படத்தை சொல்லுவ ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சாரு பாருங்க. ஏன்னா அவர் ஃபிலிமின் ஸ்டூடெண்ட். தாமஸ் ஆல்வா எடிசனையும் ஒலிம்பியர் பெருதர்ச்சியும் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு போகணும்னு முதல் பாடம் சொல்லிக் கொடுக்குறது அதுதான். அதை வந்து முதல் விழாவில் அதை சொல்லிட்டார். அந்த வகையில் மிக சிறப்பானவர். இந்த திரைப்படத்துறை மிக நல்லா இருக்கணும். கேஆர் சார் பற்றி சார் சொன்னார் வந்து உதயகுமார் அண்ணன். எனக்கு வந்து ரெண்டு விமர்சனங்கள் லைஃப்பில் வந்து 2 விமர்சனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று என்னென்னா, நான் அதிரடி படைன்னு ஒரு படம் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி வந்து புலன் விசாரணை, கேப்டன் போகிறோம், செம்பருத்தி 3 வந்து பெரிய ஹிட்டு. இப்போ இந்த படத்துக்கான ஓப்பனிங் வந்து மிக பிரம்மாண்டமான ஓப்பனிங். பட்டம் இதுவாக இருக்குது. அடிச்சு பிடி உள்ள வராங்க. உள்ள வரும்போது எனக்கு விமர்சன கடிதம் ஒன்று வந்தது. அது என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கேஆர் சாரோட இருந்து அதை சொல்லும்போது அது வேற ஒரு இதோட லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதை நான் பார்த்தேன். பார்த்தா ஒரு முன்னாடி 15 காசு கடிதம் இருக்கு இல்லையா, அதில் மேலே வந்து இருந்தது. பார்த்தா ஏதோ எழுதியிருக்கு. அது பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தெலுங்கு மாதிரி தெரியுது. அப்புறம் அடுத்த லைன் பார்த்தா கன்னடம் மாதிரி இருக்குது. அப்புறம் அடுத்தது சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்குது. ஒரு 8 லைன் தான் இருக்குது. அது என்னன்னே என்னால் படிக்க முடியல. ஒரு மொழி மாதிரி இருக்குது. அப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தேன். அவர் அதில் எழுதிருந்தான், நீங்கள் இதை படிச்சே இல்லையா, இது என்ன மொழின்னு உனக்கு புரியல. அது மாதிரி உன் படமும் எனக்கு புரியல. அது விமர்சனம் கோவம் வரல. அந்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி வந்து கேஆர் சார் இப்போ வரும்போது விமர்சனம் என்ன பற்றி சொல்லியிருந்தார். இந்த பெப்சியை வந்து உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருந்தான். கடவுள் கொடுத்த தண்டனை வந்து அவனை பெப்சியில தலைவராக உட்கார வச்சிருக்கு. இப்போ காப்பாற்ற போராடுறாங்க. அன்னைக்கு உடைக்கிறதுக்கு போறாங்கன்னா இப்போ காப்பாற்றுறதுக்கு போராட்டம். ஆனால் சார், நீங்கள் சீனியர், நான் சொல்கிறேன், 2த்துக்குமே சரியான காரணம் வந்தது. அன்னைக்கு பெப்சியோட தலைமை ஒரு அதிகாரபூர்வமான இல்லை ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் இருந்தது. அன்னைக்கு வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்னைக்கு வந்து அது சரியான அவங்களை வழி நடத்தணும் தான் நினச்சோமே தவிர அவங்களை அழிக்கணும்னு நினச்சோம். அது சரி பண்ணணும்னு நினச்சோம். இன்னைக்கு வெளியே இருந்து பண்ணதை உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்லை அவள் ஏதாவது தவறு பண்ணால் அதே சபையில் இருந்துட்டு இதெல்லாம் சரியில்லை, இது சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் உட்காந்துருக்கேன் தவிர அன்னைக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான். அன்னைக்கு வெளியேந்து போகிறோன்னா இன்னைக்கு உள்ளேருந்து போகிறோம். 2 ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஒன்று தான். இன்னைக்கு சார்லாம் வந்து என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி வந்து கேஆர் சார் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் நினச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவ்வளோ மிகப்பெரிய ஜீனியஸ் அவர். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சிரமமான நிலையில் இருக்குது. அதை அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டால் இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாற்ற முடியும். எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு இது ஏன்னா அவரோட நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணித்தேன். அவர் தலைவராக வந்து ஃபிலிம் இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தில் இருக்கும்போது நான் அவரோட இணைந்து ஈசி மெம்பருக்கு போடும்போது அவரோட ஒரு 6 மாதம் ஒரு 10 மாதம் வந்து அவரோடவே நான் வந்து பயணித்தேன். அப்போ ஒரு படம் ரிலீஸ் அப்போ அந்த படத்தோட பிரச்சனை என்ன, உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்துறானா அதை வந்து டிசைட் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி அந்த முடிவு எடுப்பார். வர்றவன் வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவனை காலி பண்ணிவிடுவார். அது எது சரியோ அதை மிக சரியாக பண்ணுவார். அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் அது எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் அது உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கார். அதனால இன்னைக்கு நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க. இன்னைக்கு வழக்கமாக நான் சொல்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். என்னன்னா, தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. இந்த படத்தை இது போல் இன்னைக்கு வந்து ஒரு 300-400 படங்கள் இருக்குது. இந்த படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி வாரத்துக்கு ஒரு 4 படம் பண்ணோம்னா இன்னைக்கு வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம் இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆகப்போகுது நாளைக்கு காலையில். ஒரு 100 தியேட்டர் எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு 7-8 கோடியில் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படத்தை ஒரு 100 தியேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க இன்னொரு 1 கோடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஆனால் அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா, எந்த தியேட்டரில் போட போகிறாங்க, நாளை வரைக்கும் அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாது. இன்னைக்கு தான் அதான் நீ தயாரிப்பார் நிலைமை. அது மாதிரி இது போல் பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு 100 பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தேட்டர் இருந்தால் அவர் தெரியும். ஒரு தேட்டர் வாங்கும்போது எக்ஸிபிட்டர் வந்து அதனோட ப்ரொஜெக்டரும் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல். ஆனால் இன்னைக்கு அந்த ப்ரொஜெக்டர் காசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 to 10 லட்சம் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. அதுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கும் 15 காசு வந்து 15 ரூபாய் வந்து வசூலிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து ரசிகர்
₹30 இவங்களுக்கு 15 ரூபா வருது. அதை வந்து அது ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஓனருக்கு 15 ரூபாய், அதை புக் மை ஷோவுக்கு 15 ரூபாயும் இவங்களுக்கு 15 ரூபா பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய வந்து 2 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து அதில் கலெக்ஷன் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 60 கோடி ரூபா வருது. அது எல்லாம் யாரோட இதுக்கு வருதுன்னா தயாரிப்பாளர்களோட பணத்தில் தான் வருது. அதுபோல் வந்து விளம்பரம் வரதா இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு 100 வகையில் வருமானம் வருது. ஆனால் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருதான்னா தயாரிப்பாளருக்கு வந்து சேருதே இல்லை. நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேருது. படம் ஓடலையா, மறுநாள் காலையில் எல்லாரும் தயாரிப்பாளர் ஆஃபீஸில் இருப்பாங்க. படம் ஓடிச்சுன்னா இன்னைக்கு காலையில் என் நண்பர் சுந்தர் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார். சொல்ல முடியும், ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு உங்களே எதுக்கு சண்டை போட்டிருக்கான்னு தெரியல. என் படம் கதை ரிலீஸ் ஆகி 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அதனோட ஷேர் என்னால் வாங்க முடியல. ஒரு தயாரிப்பாளரோட நிலைமை தான். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளருக்கு. இப்போ நான் வந்து 50% இருக்கேன், என்னோட உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிட்டு அடுத்த வேலையை பண்ணுறேன். அதுபோல் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. அவங்க தங்களோட உறுப்பினருக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியுமோ அவங்க தயாரிக்கிறதுக்கு, வெளியிடுறதுக்கு, மார்க்கெட் பண்ணுறதுக்கு அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேர்றதுக்கு பல வகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் டைரக்ட் பண்ண பாட்டு, நான் ஓன் ப்ரொடக்ஷன், அந்த பாட்டை நான் இன்னைக்கு ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு நாளும் 2 லட்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி பல லட்சங்கள் யாரோ சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேர்றது இல்லை. இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரும். அப்போ வந்து சண்டை இல்லாமல், யாரு கூட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே இல்லாமல் ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இல்லாமல் தயாரிப்பாளர் உண்மையாக பிரச்சனை இருக்கா, கேஆர் சார் சொல்லட்டும், என்ன தப்பு இருக்குன்னு இன்னும் சொல்லட்டும், அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். அவரும் இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே 40-50 வருஷமாக இருக்காரு. நான் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு. நாங்கள்லாம் எல்லாரோட அதிகமான தொழிலாளர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் 30-40 வருஷம் இருந்துகிட்டே இருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து 5 வருஷம் 10 வருஷம் இருக்காங்க. இது மாதிரி 30 வருஷம் இருக்க தயாரிப்பாளர்கள் சினிமாவில் ஒரு 10 விரல் வீட்டில் இல்லைனா ஒருத்தர் 2 பேர், 4 பேர், 5 பேர். அப்போது தயாரிப்பாளர்களோட இந்த சினிமா வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியமான அல்லது மிக சொந்தமான இதுவாக இருக்கும். அப்போது அவங்க நல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். நான் எங்களுடைய மேடையில், எங்களுடைய ஜென்ரல் பாடியில், ஃபெஃப்சியோட ஜென்ரல் பாடியில் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளி நல்லா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நான் வச்சுருக்கேன். முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபெஃப்சியை திட்டினா கை தட்டுவாங்க, ஃபெஃப்சியில் ப்ரொடியூசரை திட்டினா கை தட்டுவாங்க. இன்றைக்கி நான் அந்த நிர்வாகத்துக்கு வந்த பிறகு தயாரிப்பாளரை பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. யாரோ இன்றைக்கி ஒரு 10% 20% பணம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். 80% தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மிக ஒழுங்காக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அது புரிதலின்மையாக சில விஷயங்கள் நடக்குது. அதை வந்து கேஆர் சார், நீங்கள் உங்களுடைய பழைய ஃபார்முலா அப்படி அதை சரி பண்ண முடிஞ்சிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு அவர். அந்த ஃபார்முலா அப்படி, அது என்ன ஃபார்முலா அவருக்கு தெரியும். அது ஃபார்முலா படி ஒருவேளை நாங்கள் தப்புன்னா நீங்கள் என்ன எப்போ வேணாலும் கூப்பிடலாம். கேஆர் சார் அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. சினிமா துறையில் சீனியரு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னோட சீனியரு, அதை மட்டும் எல்லா துறையிலும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. கூப்பிட்டு நீங்கள் ஃபெஃப்சியோட தவறு இது, இல்லை செல்லுமணி உன்னோட தவறு இதுன்னு சொன்னால் அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும். வந்து சினிமாவில் தான் இன்றைக்கி அண்ணா ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கே ஒரு ஊரில் இருந்த நான் வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க அறியப்பட்டவனாக இருக்கிறது காரணம் வந்து அந்த தமிழ் சினிமா தான். அந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தர். அதனால் தமிழ் சினிமா நல்லா இருக்குது. என்ன விதமான இதுக்கும் காம்ப்ரமைஸுக்கும் வர நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறது வந்து இந்த மேடையில் ஒரு சொல்லிட்டு, இந்த படம் உண்மையாகவே நான் சும்மா இதுக்காக சொல்ல, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு வெற்றி படத்தோட ஒரு விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம்னு தெரியுது. ஒரு மிகச்சிறந்த இயக்குனரை நாளைக்கு நான் வந்து நாளைக்கு சொல்லலாம், பாலா உன்னோட ஃபர்ஸ்ட் படத்தை நாங்கள் வந்து வாழ்த்தணும் அப்படி சொல்லுவோம். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வருவார், நிச்சயமாக வருவார். அவரும் நாளைக்கு வந்து ப்ரொடியூசருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும். ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஹீரோவும் இன்னைக்கு வந்து இப்போ ஆர்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பெரிய லெவலான பிறகு ப்ரொடியூசர்ஸ் அவங்களை மீட் பண்ண முடிய மாட்டேங்குது. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, மிக வருத்தமான விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். நாங்கள் முன்னாடி வந்து ரெக்கார்டிங் போகும்போது அது என்ன மியூசிக்கு நாங்கள் காதால் கேட்போம். அப்புறம் வந்து டியூன் போடும்போது அது என்ன டியூன் கேட்போம், எங்கள் காதில் கேட்கும். நம்ம ரெக்கார்டிங் போகும்போது வந்து அதில் வந்து கீபோர்டில் இருக்காங்களா, இல்லை வந்து லைவ் மியூசிக்கா, இல்லை வந்து ரிதம்ஸா, எல்லாமே கேட்டு அது சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்னைக்கு போகும்போது ஒன்றும் இதுதான் கேட்டுனே இருக்கும். அவங்க மாதிரி ரசிச்சுட்டே இருப்பாங்க. எப்படி வந்து நம்ம வந்து ப்ளூடூத் வச்சு பேசிட்டு அம்பாடு பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு போடுறோம் ரோட்டில், அது மாதிரி நாங்களும் வந்து இதை கேட்டுட்டு ஓகே பாட்டு நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்போது அந்த குழந்தைய கையில் எடுக்க முடியாது. ஒரு குழந்தை இருக்கு வச்சுங்க, ஒரு பெற்ற குழந்தைய கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சாலிடாக ஒரு ஃபிசிக்கலாக கையில் இருந்தால் எப்படி இருக்கும், அது தொட்டு பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எவ்வளோ ஒன்று இருக்கும். அது போல தான் இருக்கணும். அப்படி தான் இசை இருக்கணும், அப்படி தான் கதை இருக்கணும். இப்போ கதையை யாருக்கா சொல்லணும்னு நினச்சா முதல்ல ஹீரோஸ் என்ன போட்டாங்க,
எங்களுக்கு மெயில் அனுப்புங்கிறாங்க. குழந்தைய மெயில் அனுப்புகிற மாதிரி தான். ஒரு குழந்தைய பார்க்கணுன்னா மெயில் அனுப்பிச்சா குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி தான் ஸ்கிரிப்டை வந்து மெயில் அனுப்பிச்சா அப்படி தான் இருக்கும். அதை நான் சொல்லும்போது என்னுடைய இது வரும்போது உன்னை பார்த்து நான் கதை சொல்லும்போது நீ எங்கே ரசிக்கிற எங்கே ரசிக்கலங்கிறது தெரியும். அந்த கதையை என்னால் சொல்ல முடியும். ஆனால் மெயில் அனுப்பிச்சா நான் முதல்ல வந்து தமிழில் யோசிக்கணும், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா உனக்கு கூட இருக்கிறவங்களாம் வந்து தமிழ் தெரியாதவனா இருக்கான், அவன் இங்கிலீஷில் படிக்கணும். அவன் பார்த்து ஓகே பண்ணால் தான் நீங்கள் அது படிப்பீங்க. அப்போ அவனுக்கு இங்கிலீஷில் அனுப்பணும், உங்களுக்கு தமிழில் அனுப்பணும். என்னோட மூலையை நான் தமிழ்லேருந்து தெலுங்கு இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த அளவுக்கு சரியாக வருமானு சொல்ல முடியாது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கதையை நம்ம தப்பாக பேசினா என்னை வந்து மன்னிச்சிருங்க. நாயகர்கள் நீங்கள் கதையை ஸ்கிரிப்டை வந்து மெயிலில் கேட்காதீங்க, மெயிலில் பார்க்காதீங்க. டைரக்டர்கிட்டயோ ரைட்டர்கிட்டயோ நேரடியாக உங்கள் கதையை கேளுங்க தான் இந்த ஜின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்கணும். அப்புறம் இந்த ஜின் படம் வந்து ஏன்னா இது வரைக்கும் வந்து பேய்னா ஒரு பயம்தான் நமக்கு எல்லாரும். அந்த பேயையே நாயாக்கி அதை ஒரு பெட்டாக்கி அதை வளர்க்குற ஒரு படமாக இங்கே ஆக்கியிருக்காங்க. அந்த பேய் இனிமேல் தமிழ் சினிமாவை பார்த்து பேய் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பேய்ங்கிற பயம் போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பேய் வந்து ஒரு விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுச்சு. அந்த பட்டணத்துக்கு போதை வந்து இது மாதிரி ஜி பொம்மை மாதிரியோ இல்லை வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஆயிடுச்சு இதை வந்து பார்க்கும்போது. ஆனாலும் அந்த டெரர் கிரியேட் ஆகுது. உண்மையாக மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், ஹீரோ ஹீரோயின் மிக ரொம்ப அழகாக இருக்காங்க, இனிமையாக இருக்காங்க. அதை விட வந்து அந்த சாங்ஸ் வந்து உண்மையாக வந்து 3 சாங் கேட்டோம், 3 வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதோட ஒரு ப்ளஸ் என்னென்னா நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ட்ரைலர் நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணீங்க, அது உண்மையிலே அது வேறு லெவலில் இருந்தது. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு டெரர் அது கிரியேட் பண்ணுங்க. ஒரு இதில் ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அதில் வந்து ஒரு டெரர் கிரியேட் பண்ணுங்க. எந்த இளைஞர்களுக்கு வந்து மியூசிக்கிட்ட வரவங்களுக்கு வந்து ரீரெக்கார்டிங் சென்ஸ் இருக்கோ அவங்க மிக சிறந்த இசையமைப்பாளர் நிச்சயமாக மாறுவாங்க. நீங்கள் நிச்சயமாக மிக சிறந்த இசையமைப்பாளர் வருவீங்க. உங்களுக்கும் அதே வேண்டுகோள் தான். இதே போல் நீங்கள் பணிவோடும் அன்போடும் நட்போடும் தயாரிப்பாளர்களோட இயக்குநர்கள் இருக்கணுங்கிறது தான் நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள். அந்த ஜீன் திரைப்படத்தில் இருக்க அனைத்து குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் குறிப்பாக என்னுடைய சகோதரி ராஜேஸ்வரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.